Daily. Taste the Daily. ஒரு மிகப்பெரிய சாதனை நம்மளை கூட அந்த எம்ஜிஆருடைய வெற்றியோட ஒப்பிட்டு போன தடவை சொன்னோம். அந்த வெற்றியை விட இவர் சதவீதமும் அதிகம், அந்த சூழ்நிலையும் வித்தியாசமான சூழ்நிலை. அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ உலக சாதனை தான். இதுக்கப்புறம் அவருடைய மவுசு கூடணும்னா அவர் ஆட்சி நிர்வாகத்தில் ஒரு சாதனை செய்து மக்களிடம் நல்ல பெயர் பெற்று அதுதான் சாதனையாக இருக்கு. ஒரு வெற்றி பெறுவது என்பது அது ஒரு முயற்சி, உழைப்பு. அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது என்பதுதான் அந்த வெற்றியை அடைவதை விட கடினமானது. இந்த QR கோட் என்ன சொன்னான்னா, தங்க நாணயம் இப்போ கொடுத்தா வெளியில் தெரிஞ்சிடும், மாட்டிப்போம். சில இடங்களில் அந்த தங்க நாணயத்தை போய் கொடுத்துருக்காங்க. அது செக் பண்ண எந்த கோவைத்தை இருக்குல்ல, யார் செந்தில் பாலாஜியுடைய இதெல்லாம் கொடுத்ததா சொல்லப்படுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போய் பார்த்தா அது செப்பு சும்மா அந்த மேலே பாலிஷ் எல்லோ கலரில் போட்டுருக்கு. இது அப்படின்னா ஏதோ ஒரு ஏமாற்று திட்டம். ஒரு கால் உண்மையிலேயே அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தாலே அதோடைய கதி நமக்கு தெரியாது. இப்போ ஆட்சிக்கு வரலன்னும் போது அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு, ஆக நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக QR கோடு இப்படிலாம் கதை சொல்லி டோக்கன் கொடுக்குறேன்னு சொல்லி அல்வா கொடுத்தீங்கன்னா, மக்களை அவங்க ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க, ஓட்டு சீட்டு, அதில் அல்வா கொடுத்துட்டாங்க. கோவில் திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை என்பது அறமில்லாத துறையாக இருந்தது என்பது உண்மை. நாங்கள் 5000 குடமுழுக்கு பண்ணோம். ஒரு குடமுழுக்குலையாவது அரசு எவ்வளவு செலவு பண்ணிச்சு நானும் பல நிகழ்ச்சியில் கேட்டிருக்கேன். எல்லாமே நன்கொடையாளர்கள் அவர்கள்ட்டேருந்து வாங்கினது தான் செலவு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க. உண்டியல் பணத்தை வாங்கி நீங்கள் சர்ச்சு ரிப்பேருக்கு, அப்புறம் இப்போ சமீபத்தில் கூட மின்சாரத்துறையில் சம்பளம் கொடுக்க முடியாமல் அறநிலையத்துறையிலேருந்து 80 கோடி ரூபா பணம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அறநிலையத்துறைக்கும் மின்சாரத்துறைக்கும் என்ன சம்பந்தம்? அறநிலையத்துறை பணம் என்பது என்ன? இதுவரை இது நடந்து வந்தது. இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், ஆனால் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார், வேல் வாங்கினார். அப்போ அவர் மத அதே மாதிரி ஒரு மசூதிக்கும் போனார்னு நினைக்கிறேன். அப்போ எல்லா மக்களுக்கும் தானே அவர் முதல்வர். ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ ஒரு கட்சிக்கு மட்டும் அவர் முதல்வர் இல்லையே. அந்த வகையில் மத நல்லிணக்கமாக இந்த கோவிலில் நடக்கும் கொள்ளைகளை அவர் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி என்றால் இந்த அறநிலையத்துறையை சீர்படுத்த வேண்டும். ஏன் நம்ம அதிமுகவை விட்டுவிட்டு விஜய் கட்சியுடன் கூட்டணி வைத்தால் என்ன? பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்படி, ஏன்னா விஜய்க்கும் மத்திய அரசுடைய தயவு தேவை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் இந்த விஜயுடைய வெற்றிக்கு பாராட்டி பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாலேயும் பாஜகவிலிருந்து பெரிதாக விஜயை யாரும் விமர்சிக்கலை. இப்பொழுது என்னன்னா, ஒரு சாரார் என்னன்னா, அண்ணாமலையை மீண்டும் மாநில தலைவராக்க வேண்டும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிடுவோமா சார் கேள்விகளை? நல்ல கேள்வியா, மங்களமாக கேளுங்க. மங்களகரமான கேள்வி. திருவள்ளூர்லேருந்து மணவாளன் கேட்கிறார், இந்த தேர்தலுக்கு பின் தலைவர் விஜயின் மவுசு உலகத்துக்கே தெரிய வரும் என்கிறாரே தாவேகாவின் செங்கோட்டையன். ஏற்கனவே தெரிய வந்துருச்சு. ஆமா, இந்த வெற்றிக்கு பிறகு இன்னும் தெரிய வரும். வெற்றிக்கு பிறகு உலகத்துக்கே தெரிய வரும்னா இது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒரு மிகப்பெரிய சாதனை நம்மளை கூட அந்த எம்ஜிஆருடைய வெற்றியோட ஒப்பிட்டு போன தடவை சொன்னோம். அந்த வெற்றியை விட இவர் சதவீதமும் அதிகம், அந்த சூழ்நிலையும் வித்தியாசமான சூழ்நிலை. அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ உலக சாதனை தான். உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு சாதனை. இதுக்கப்புறம் அவருடைய மவுசு கூடணும்னா அவர் ஆட்சி நிர்வாகத்தில் ஒரு சாதனை செய்து மக்களிடம் நல்ல பெயர் பெற்று அதுதான் சாதனையாக இருக்கும். அதுதான் மவுசு. ஏன்னு கேட்டால், ஒரு வெற்றி பெறுவது என்பது அது ஒரு முயற்சி, உழைப்பு.
அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது என்பதுதான் அந்த வெற்றியை அடைவதை விட கடினமானது. இது நான் விஜய்க்கு சொல்லலை. அரசியலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு இலக்கை பிடிப்பது என்பது ஒரு உழைப்பு, திறமை. அதை தாண்டி அதை தக்க வைத்துக் கொள்வது என்பது அதை விட முக்கியமான திறமை. இது எல்லா அரசியலுக்கும் பொருந்தும், விஜய்க்கும் பொருந்தும். அந்த வகையில் மவுசு இப்படி பார்க்க போனீங்கன்னா ஏற்கனவே மவுசு கூடி தானே இருக்கு. ஆமாம், நான் தான் போன தடவையே சொன்னேன், அமெரிக்காவில் பாலி மார்க்கெட்டுங்கிற ஒரு இல்லீகல் அந்த சூதாட்ட மார்க்கெட்லேயே $20 மில்லியன் மேலே தமிழ்நாட்டு அரசியலில், விஜய்னு சொல்லலை, தமிழ்நாட்டு அரசியலில் பெட்டு கட்டுறாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் உலக அளவுக்கு மவுசு வந்துடுச்சு. இப்போ விஜய் வெற்றி பெற்றதும் ஒரு பெரிய மவுசு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அவர் செய்யக்கூடிய மக்கள் நல பணிகள், குற்ற தடுப்புகள், இதெல்லாமே ஒரு பெரிய அவருக்கு மவுசு இதுக்கப்புறம் கூடுமா, உலக அளவில் பேசப்படுவாரா என்பது அவருடைய ஆட்சியில் தெரிந்துவிடும். ஓகே. பம்மல்லேருந்து சேகராஜன் கேட்கிறார், கோவை பேட்மேன் என்று அழைக்கப்படும் அருணாச்சலம் முருகானந்தம் பெயர் நோபல் அமைதி பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பெருமைதானே? இல்லை, பேட்மேன், பேட்மேன் நினச்சிடக்கூடாது. இந்த சூப்பர்மேன், பேட்மேன் அப்படி இல்லை. பேடு, PAD. அதாவது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அவர்களுக்கு இந்த சானிட்டரி பேடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஆமாம், அந்த அந்த மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்துவதற்காக. இதை எல்லாமே வெளிநாடு பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் ஜான்சன் அந்த மாதிரி மல்டிநேஷ்னல் நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்கள் தான் அதை தயார் பண்ணுவாங்க. இந்தியாவில் அதை வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப விலை அதுக்கேற்ற மாதிரி, எதுவாக இருந்தாலும் இறக்குமதி பண்ணால் விலை அதிகம் தானே. ரெண்டாவது அது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, பணக்கார பெண்மணிகள் தான், பெரிய குடும்ப பணக்கார, அது எலைட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படி மிடில் கிளாஸாக இருந்தாலும் ஹையர் மிடில் கிளாஸ் பெண்மணிகள், இவர்கள் தான் பயன்படுத்தக்கூடிய விலை அந்த மாதிரி இருந்தது. இந்த அருணாச்சலம் முருகானந்தம் ஒரு கோவையை சேர்ந்தவர். பல வருடங்களுக்கு முன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால், 5 பல வருடங்களுக்கு முன்னால் இங்கேயே தயார் பண்ணுற ஒரு மெஷினை கண்டுபிடிச்சார். இதுக்கே இறக்குமதி பண்ணி அவ்வளோ காசு கொடுக்குறீங்க? ஒரு உதாரணமாக அங்கே 100 ரூபான்னா 20 ரூபாய்க்கு இங்கே கிடைக்கும். நான் சும்மா ஒரு உதாரணமான விலை, எனக்கு விலை தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு 4இல் 1 பங்கு 5இல் 1 பங்கு விலை தான் நான் எனக்கு காதில் விழுந்த வரைக்கும் 6இல் 1 பங்குன்னு சொன்னாங்க. அது ரைட், ஏதோ அந்த மாதிரி சகாயமான விலையில் இந்தியாவிலேயே தயார் செய்யும் ஒரு எந்திரத்தை கண்டுபிடித்து, அந்த எந்திரம் அவர் என்ன பண்ணாரு, நான் அந்த எந்திரம் பண்ணி தரேன், எவ்வளோ பேர் வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கிங்க. அந்த எந்திரத்தை வாங்கி உள்ளூரிலேயே இது ரெண்டாவது அதனுடைய விலை ஒரு உதாரணமாக 100 ரூபாய்க்கு பதில் 20 ரூபான்னு வச்சுங்க. ஏழை எளிய மக்களும் இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏனென்றால் மாதவிடாய் என்பது பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பருவத்திலிருந்து குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் அது ஒரு இயல்பான ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த சமயத்தில் அவர்களுக்கு முன்னாலெல்லாம் அவங்க வீட்டில் அந்த சமயத்தில் ஒதுங்கி இருப்பாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லாமல் அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள், விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள், இராணுவத்திலேயே கூட பணியாற்றுகிறார்கள். இப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது. இந்த பேட், அந்த அந்த கவசம்னு சொல்லக்கூடிய அந்த கவசம் தேவைப்படுகிறது, ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இந்த பாதுகாப்பை விலை கொடுத்து, பெரிய விலை கொடுத்து பணக்காரர்கள் தான் வாங்க முடியுன்றதை தாண்டி அரசு, அதாவது ஏழைகளுக்கும் கொண்டு வந்தது இவருடைய ஒரு பெரிய இது. இதற்காக நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு பரிந்துரை போயிருக்கிறது. என்னை பொறுத்தவரை மிக நியாயமான பரிந்துரை. இதில் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா, பாளையங்கோட்டையில் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் ஐயான்னு ஒரு இயக்கம், அவை இயக்கம்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கார். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் அந்த அவை இயக்கம் சமூக பணிகள், அது அரசியல் சார்பில்லாத ஒரு இயக்கம், ஒரு சமூக பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாலெல்லாம் விடிகாத்தால் எந்த ஹீரோவாக இருந்தாலும் விடிகாலையில் 4 மணிக்கு ஷோ போடுறது, இதுக்கு எதிராக வழக்கு போடுவார். 4 மணிக்கு விடிகாலையில் கூப்பிட்டு அவனை கெடுத்து ராத்திரி 12 மணிக்கு ஷோ போட்டு இளைஞர்களை சமுதாயத்தை கெடுப்பது. ஹைகோர்ட்டில் அதுக்கு இது வாங்கினார்.
அது அவர் அது வாங்கினதுக்கு அப்புறம் தான், அந்த ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் விடிகாலையில் 4 மணிக்கு ராத்திரி 12 மணிக்கு சினிமா ஷோ எந்த ஹீரோவாக இருந்தாலும் போடுறதெல்லாம் நின்றுச்சு ஹைகோர்ட் உத்தரவு பிரகாரம். அதே மாதிரி இந்த பேடுக்கும் அவர் ஒரு ஹைகோர்ட்டில் போட்டு இதை அரசு பள்ளி மாணவிகளுக்கு இலவசமாக வழங்க வேண்டும். நீங்கள் இலவசமாக உணவு கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க, மற்றதெல்லாம் கொடுக்குறீங்க, லேப்டாப் கொடுக்குறீங்க, சைக்கிள் கொடுக்குறீங்க. இது அடிப்படை வசதி. சைக்கிள் இல்லாமல் நடந்து போகலாம், லேப்டாப் இல்லாமல் கூட கற்றுக்கலாம், அடிப்படை வசதின்னு சொல்லி ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருடைய சொந்த செலவில் பொதுநல வழக்கு போட்டு அதை வாங்கினார். அவர் பாளையங்கோட்டை ஐயாங்கிறவர் இதை இவருடைய இந்த கண்டுபிடிப்பை அடிப்படையாக கொண்டுதான் அந்த வழக்கை போட்டார். முதல் வழக்கு வேற வழக்கு, இந்த சினிமா சம்மந்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு அரசு இலவசமாக கொடுக்கணும்னு ஹைகோர்ட்டு போட்டுச்சு. திமுக அரசு எந்த ஹைகோர்ட்டு இதை அதாவது உத்தரவை மதிச்சிச்சு. தீபத்தூண்லேயே ஹைகோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறமும் முடியாதுன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி இது பண்ணாங்க. எஃப்ஐஆர் போட சொல்லி கேஎன் நேரு மேலே கேஎன் நேரு வழக்கில் போட சொன்னதை போடலை. ஆனால் தீபத்தூண் பாருங்க, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்னு சொன்னாங்க. அது குளத்தூர்லேயே எதிரொலிச்சிருச்சு பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் சிரித்தது நீங்கள் பண்ண திருப்பரங்குன்றத்தில் முருகன் நீங்கள் பண்ண அட்டகாசத்தெல்லாம் தாண்டி சிரிச்சார் பாருங்க. அந்த சிரிப்பின் எதிரொலி குளத்தூரில் கேட்டுது. அது தனி அரசியல். நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த அருணாச்சலம் முருகானந்தம் அவர்களுக்கு நோபல் பரிசு பரிந்துரை என்பது மிக சரியான ஒன்று. அப்படி கிடைத்தால் அது தமிழினத்திற்கு, தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை. ஓகே சார். அடுத்ததாக கோவை புத்தூர்லேருந்து சபரிவாசன் கேட்கிறார். கோவைக்கு அருகில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட உணவு தானிய சேமிப்பு பள்ளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாமே. ஆமாம், அது பேர் என்னமோ சொல்கிறாங்க, பிட் ஹவுசஸ்ன்னு என்னமோ சொல்கிறாங்க. பிட் ஹவுசஸ். ஆமாம், அதாவது என்னென்னா, இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு வீட்டுக்குள்ளேயும் நம்ம அந்த கருவூலம்னு சொல்லுவோம்ல. ஆமாம், அந்த காலத்தில் களஞ்சியம்னு சொல்லுவாங்க. வீட்டில் நெல் களஞ்சியம். விவசாயிகள் வீட்டில் எங்கே நாங்கள் தஞ்சாவூர் ஜில்லா ஒரிஜினலாக நமக்கு எங்கள் ஊர்லெலாம் கும்பகோணம் பக்கத்தில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த எங்கள் தாத்தா காலத்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எது இருக்கமோ இருக்காதோ. இப்போல்லாம் பீரோ இருக்குது, இது இருக்குது, கட்டில் இருக்குது, ஃபேன் இருக்குது, டிவி இருக்குது, ஏசி இருக்குன்ற மாதிரி அங்கே ஒரு பெரிய களஞ்சியம் இருக்கும். அது என்ன வருஷம் பூரா உள்ள நெல்லை 2 போகம் வரும். சில இடங்களில் 3 போகம், ஆமாம், மற்ற இடங்களில் 2 போகம். தஞ்சாவூர் கொஞ்சம் அந்த பகுதியில் 3 போகம் நெல் விளையும். அந்த நெல்லோ இல்லை வேறு தானியமோ அதை கொண்டு இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. வீட்லேயே களஞ்சியம். ஆமாம், அந்த பக்கம் குருதுன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. ஆமாம், அது சின்னது. ஆமாம், சின்னது. அது ஓரளவுக்கு இந்த பீப்பா மாதிரி. ஆமாம், இது களஞ்சியம்ங்கிறது கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசு. அது ஒரு பீரோ மாதிரி வரும். ஒரு நம்ம சாதாரண ஸ்டீல் பீரோ இருக்குல்ல, அதை போல் ஒரு 4 மடங்கோ 6 மடங்கோ 8 மடங்கோ அது சைஸ் ஏற்ற மாதிரி வரும். இது அதுதான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு வந்தது இல்லை. இந்த குதிரைங்கிறது அந்த களஞ்சியத்தை தான் குதிரைன்னு கூட சொல்லுவாங்க. நெல்லை கொட்டி வைக்கும் இடம் சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதை குதிர் என்று சொல்வார்கள். அதனால தான் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு ஏதாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கணுன்னா அதுக்குள்ளே ஒளிஞ்சிப்பாங்க. இப்போ அந்த வகையில் அவர் கேட்டது இப்போ அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க கோவை பக்கத்தில். அது அந்த ஆசிரியர்கள், இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அங்கே உள்ள கல்லூரி ஆசிரியர்கள் இவெல்லாம் ஒரு டீமாக போய் ஏதோ ஒன்று பார்க்கும்போது அது 3500 ஆண்டுகளோ என்னமோ முன்னால். ஆமாம், ஒரு வீட்டுக்குள்ளேயும் அப்போ களஞ்சியம்லாம் வர்றதுக்கு முன்னால் இந்த களஞ்சியம் எதில் பண்ணுறாங்க, இந்த பெரிய பீரோ மாதிரி மரத்தில் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு முன்னால் அவன் என்ன பண்ணியிருக்கான், மண்லேயே மரம் பயன்படுவதற்கு முன்னால், மரத்தினால இந்த மாதிரி கட்டில் கிட்டில் களஞ்சியம்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னால் அங்கங்கே ஒரு 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 அந்த புத்து இருக்குது பாருங்க. ஆமாம், இந்த எறும்பு புத்து அந்த மாதிரி. ஆனால் ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா பிட் ஹோல்ஸ் இல்லை உள்ளே இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 கிலோ நெல் கொட்டி வைக்கலாம். அந்த மாதிரி அங்கங்கே அது அந்த நெல் அந்த எறும்பு புத்து எப்படி இல்லை பாம்பு புத்து
அதுக்குள்ளே பாம்பு இருக்குது, நம்ம அது வேறு விஷயம். பட் அது புத்தில் விழுன்னு தான் வரும் அந்த சின்ன ஓட்டை. இது இவ்வளோ பெரிய ஓட்டை. அந்த மாதிரி வந்து நெல்லை கொட்டி வைக்கும்போது சும்மா பார்க்குறதுக்கு இவ்வளோண்டு ஓட்டை தெரியும். உள்ளுக்குள்ளே ஒரு 25-30 கிலோ நெல் கொட்டி வைக்கலாம், ஆழத்தை பொறுத்து. இது மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி ஒன்று வீட்டில் கட்டி வச்சுருவாங்க. அது ஒரு 10-20 ஓட்டை இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 கிலோ இன்றைக்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு 200 கிலோ 300 கிலோ வந்து சேமித்து வைக்க முடியும். மழை காலத்திற்கோ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மழை வெயிலெலாம் தாண்டி அது எப்போவுமே மணல். இன்றைக்கி கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம். எங்கள் வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜெல்லாம் தான், நான் ஃப்ரிட்ஜ் தண்ணிலாம் குடிக்கிறது இல்லை. சட்டி பானையில் தண்ணியை வந்து வெந்நீராக காய்ச்சி அதை சட்டி பானையில் ஊற்றி ஆற வச்சு தண்ணி அதான் குடிக்கிறோம். ஆரோக்கியத்துக்கு அதான். ஃப்ரிட்ஜு தண்ணியை குடித்தா மறுநாளைக்கே நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கு, மாத்திரை போட வேண்டியிருக்கு. இது இயல்பான சூழ்நிலை. இப்போ என்னென்னா அன்றைக்கே வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து இது 3500 வருஷத்துக்கு முன்னால் தமிழர்கள் இவ்வளவு தெளிவாக வந்து ஒரு ஒரு விஞ்ஞான முறையில் இயற்கையுடன் இயைந்து அவர்கள் வந்து அந்த உணவை பாதுகாப்பது எப்படி என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். நம்மோட சொல்லுவோம், ராஜராஜ சோழன் காலத்தில் தான் குடவோலை முதல்ல வந்து கண்டுபிடிச்சாங்க, அவங்க தான் கொண்டு வராங்க, அதுதான் வந்து டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது வந்து கண்டுபிடிச்சது ஒரு பெருமை. ஆனால் என்ன ஒன்றே ஒரு வருத்தமாக இருக்குன்னா, இன்றைக்கி வந்து இவ்வளோலாம் வந்து டாஸ்மாக் கடைகள் திறந்துருக்கு, யாருக்கோ பேனாவுக்கு செலவைக்கிறேங்கிறாங்க, யாரோ தலைவர்களுக்கெல்லாம் வந்து செலவைக்கிறாங்க, சமாதிக்கு செலவு பண்ணுறேன்றாங்க. இதெல்லாம் தாண்டி தஞ்சாவூர் ஆகட்டும் இல்லை எந்த மாவட்டமாகட்டும், விவசாயிகள் கஷ்டப்பட்டு 4 மாதம் உழைச்சி வியர்வை சிந்தி பணம் போட்டு கடன் வாங்கி பணம் போட்டு பண்ண அந்த நெல்லை பாதுகாப்பாக வைப்பதற்கு கொடவுன்கள் கட்டவில்லை. மாறி மாறி வந்த திராவிட அரசுகள். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிமுக மாறி வந்தது. அப்படியே வந்து மைதானத்தில் வைக்க வேண்டியது, மழை பெஞ்சதுன்னா 10,000 மூட்டை போச்சு, 15,000 மூட்டை போச்சு. இது விவசாயி விற்கிறதுக்கு முன்னால் போச்சுன்னா விவசாயி கதை காலி. அரசு அதை வாங்கினதுக்கப்புறம் போச்சுன்னா அரசுக்கு நஷ்டம்னா எவனும் கேள்வி கேட்பார் இல்லை. பட் அரசுக்கு நஷ்டமானாலும் அது உணவு உங்களுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு அப்போ என்ன பண்ணுவீங்க, பக்கத்து ஆந்திராவிலேருந்து அரிசி வாங்குவீங்க, அதில் ஒரு டெண்டர், அதில் ஒரு கமிஷன். அப்போ இவங்க குடவுன் கட்டாமல் இருக்கிறது கவனம் குறைவா இல்லை அதில் அதிக கவனம் செலுத்துவதால் வருதான்னு தெரியல. ஆனால் நம்ம பண்டைய காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக நேர்மையாக இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, பாராட்ட வேண்டிய விஷயம், பெருமை கொள்ளும். ஓகே சார். அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திலி ராகவன் கேட்கிறாங்க, தேர்தலின் போது பல மாநிலங்களில் அதுவும் எல்லை பகுதிகளில் தனக்கு பாதுகாப்பு அளித்த எஸ்பிஜி படையினர் 4500 பேரை அழைத்து நன்றி விருந்து அளித்துள்ளாரே நம் பிரதமர். ஆமாம், இப்போ அவர் இந்த சிக்கிம் அங்கே இங்கெல்லாம் போயிருந்தார். அதாவது பொதுவாக அந்த எல்லை பகுதி விசிட்டுக்கு போவார். அதை தவிர இந்த மாநில இதெல்லாம் தேர்தலுக்காக போனார். மாநில தேர்தல் தாண்டி நான் சொல்கிறது சிக்கிம்ங்கிறது எல்லைப்படை பல காரணங்களுக்காக போகிறாரு, தேர்தலையும் தவிர்த்து. அப்படி போகும்போது இவருக்குன்னு இந்த எஸ்பிஜின்னு ஒரு படை போகும். அவங்க 24 மணி நேரம் அவன் டென்ஷனில் இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வண்டியில் ஏறி அப்படி கையாட்டிட்டு வராருன்னா கூடவே வருவாங்க. கையில் அவன் ஒரு ப்ரீஃப் கேஸ் மாதிரி வச்சுருப்பான். நீங்கள் என்னமோ அவன் ப்ரீஃப் கேஸ் வச்சுருக்கானா, அதுக்குள்ளே வந்து துப்பாக்கி, அந்த துப்பாக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட இது அவன் என்ன செய்ய வேண்டியது, அந்த ப்ரீஃப் கேஸை திறக்கலாம் வேண்டியதில்லை. அப்படி ப்ரீஃப் கேஸை தூக்கிட்டு அதில் எங்கேயோ ஒரு பொத்தான் இருக்கும், அந்த அழுத்தினா வந்து யாரை சுடணுமோ சுடலாம். யாராவது சந்தேகத்துக்கிடமாக ஒரு கையில் ஒரு ஆயுதம் வச்சுக்கிட்டு பிரதமரை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தால். ஸோ அது ப்ரீஃப் கேஸ் இல்லை, ப்ரீஃப் கேஸுக்குள்ள ஆயுதம், அது உடனடியாக செயல்படக்கூடிய ஆயுதம். இந்த மாதிரி உள்ளவங்க அதுக்கப்புறம் சும்மா வெறுமனை எதுவுமே இல்லாமல் அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வருவான். எவன் மூஞ்சிலையாவது ஒரு வித்தியாசம் தெரியுதானே அந்த உளவியல் ரீதியாக பார்த்துக்கிட்டு வருவான். இப்படி அதுக்கப்புறம் இவருக்கு உணவு பரிமாறுது, அந்த உணவை வந்து முதல்ல டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன். இப்படி இவருக்கு பணியாற்றுபவர்கள் என்பவர்கள் நிறைய பேர் அந்த எஸ்பிஜியில் ஒரு இடத்துல இவர் எல்லாருக்கும் வந்து இப்போது வந்து நன்றி தெரிவிக்கும் வரையில் இதுவரை எந்த பிரதமருமே செய்யலை. 4500 பேர், இந்த 4500 பேரில் டிரைவர், சாதாரணமாக இந்த பாத்திரம் கழுவுருவேன், அதில் ஆரம்பித்து உயர் அதிகாரி வரைக்கும் 4500 பேரை கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு நன்றி விருந்து அளிச்சிருக்கார். இதுவரை யாருமே செய்யாத ஒரு செயல். பொதுவாக பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இராணுவத்து எங்கேயோ ஒரு எல்லைக்கு போடுவார். இந்த பக்கம் சியால்கோட்டுக்கு போவார், அந்த பக்கம் ஏதோ ஒரு பஞ்சாபுக்கு போவார், இந்த பக்கம் ஏதோ ஒரு பகுதிக்கு போய்
இராணுவ வீரர்களுடன் தான் வீரர்களோட வீரர்களாக அந்த கேம்ப்லேயோ எங்கேயோ உட்காந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அன்றைக்கி தீபாவளி பட்டாசு வெடிக்கிறதோ இல்லை வேறு ஒரு மகிழ்ச்சி கொண்டாடுறதோ மகிழ்ச்சியாக கொண்டாடுவதோ விருந்தோ அங்கே அவங்க என்ன விருந்தோ இவர் ஒன்றும் விருந்துக்கு ஏற்பாடு இல்லை. அங்கே என்ன சாத்தியமோ ஒரு மலையில் உச்சியில் என்ன சாத்தியம், மிஞ்சி போனால் ஸ்வீட் பாக்கெட் வாங்கிட்டு போகலாம் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி அதை ஒரு கொள்கையாக கோட்பாடாக பழக்கமாக வைத்திருக்கிறார். அந்த வகையில் 4500 எஸ்பிஜியில் அதுலேயும் வந்து டிரைவர்லேருந்து ஆரம்பித்து மேல் வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு நன்றி தெரிவித்திருக்கிறார், நன்றி விருந்தளித்திருக்கிறார். இது ஒரு முன்னுதாரணமான செயல். இதை வந்து எல்லா தலைவர்களும் இதை பின்பற்ற வேண்டும். ஏன்னு கேட்டால் எப்போவுமே நம்ம வந்து எல்லார்கிட்டையும் வேலை வாங்கிக்கிறோம். அவர்கள் உயிர்களை அவங்க ரிஸ்க் எடுத்து ஒரு மாநில முதல்வரோ, இப்போ மாநில முதல்வர் போனால் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்ல எந்த மாநில முதல்வர் போனாலும் அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு படை, கவர்னர் போனால் அவருக்கு விஐபினாலே ஒரு பாதுகாப்பு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வரான், அவனுடைய உயிருக்கு ஆபத்து, அவன் இப்போ ஓடியே வர்றான், அவன் அந்த உடல் ஃபிட்னஸ் இருக்கணும், அவனுக்கு வந்து களைப்புன்னெலாம் இருக்கக்கூடாது. திடீர்னு வந்து அப்படின்ன ஒன்று அவன் ப்ரோக்ராம். ஸோ அவர்களுடைய தியாகம் மிகப்பெரிய தியாகம். எப்படி இராணுவ வீரர்கள் தியாகமோ அந்த அளவுக்கு இந்த எஸ்பிஜி. அதனால் அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகே சார். அடுத்ததாக திருப்பத்தூர்லேருந்து தாண்டவன் கேட்கிறார். கள்ளக்குறிச்சி திருத்தங்கலில் தமிழ் அமுதன் என்ற 8 வயது சிறுவன் ஃப்ரீ ஸ்டைல் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மின்வெட்டின் போது கூட பொறுமையுடன் விளையாடி உலகின் நம்பர் 7 ஆன ஜெர்மன் வீரர் வின்சென்ட் கேமரை வெற்றி கொண்டிருக்கிறாரே. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கள்ளக்குறிச்சின்னு சொன்னோன்னா நமக்கு வந்து கள்ள சாராயம் 18வது ஜெயிலுக்கு போனவர், 68 பேர் செத்து போனது, 2 திமுக எம்எல்ஏ அதில் சம்மந்தப்பட்டது. இது அதாவது தவறான விஷயங்களுக்காக கள்ளக்குறிச்சி, அது அவங்க பேர் கள்ளக்குறிச்சின்றதுனால வந்து அவர்கள் என்னமோ அந்த பெயரை வைத்து நான் வந்து அது வந்து சொல்லக்கூடாது. ஆனால் வந்து நமது அரசியல்வாதிகள் அரசியல் சிஸ்டம் வந்து கள்ளக்குறிச்சி என்ற பெயர் சொன்னாலே கள்ளச்சாராயம்னு ஞாபகம் வர வரைக்கும் பண்ணிட்டாங்க. ஆனால் கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த கள்ளக்குறிச்சியில் அந்த பையன் அதோ பேர் போட்டு 8 வயது சிறுவன் தமிழ் அமுதன் 8 வயசு பையன் இது விளையாடுறாரு, செஸ் விளையாடுறாரு. அவர் குடிசையில் வாழறாரு. நார்மலாக செஸ்ஸு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது பணக்கார குடும்ப விளையாட்டாக இருந்தது. இன்றைக்கி அடிமன்றத்துக்கு போயிடுச்சு. அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து விஸ்வநாதன் ஆனந்த் மாதிரி வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் குகேஷ், பிரக்ஞானந்தா, அவங்க சகோதரி அவங்க பேர் வைஷாலி, இன்னும் நிறைய பேர் உலக அளவில் வந்து பிரபலமாக இருக்காங்க. நம்ம சில பேர் தான் சொல்கிறோன்னு நிறைய பேர் விட்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த பையன் 8 வயசு, இவங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பியன்ஷிப் உலக அளவுக்கான ஒரு இது. அதில் வந்து நீங்கள் போய் உட்காந்து எதிரில் உட்காரணுங்கிறது இல்லை. இங்கே வீட்டில் எங்கே இருக்கீங்களோ இங்கே உட்காந்துட்டு லேப்டாப் வச்சுக்கிட்டு ஆன்லைனில் விளையாடலாம். இது ஒரு சாம்பியன்ஷிப், உலக சாம்பியன்ஷிப். இதில் அந்த ஆள் அந்த கேமருங்கிறவர் 7வது இடத்துல இருக்கார் உலகத்தில். இந்த பையன் வந்து அண்டர் 9 வந்து நம்பர் 1 இருக்கான் இந்தியாவில். அதாவது 9 வயதுக்கு கீழே உள்ளதில் நம்பர் 1. பட் உலக அளவில் போகும்போது அவர் 7ன்னா இவன் இங்கே ரொம்ப பின்னாலாக இருக்கான். இந்த சின்ன பையன் 8 வயசு பையன் குடிசையில் உட்காந்து லேப்டாப் வச்சுட்டு விளையாடுறான். திடீர்னு மின்வெட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக அந்த ஏரியாவில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். லேப்டாப் வச்சுக்கிட்டு பாதியில் மின்வெட்டு. என்ன பண்ணுவான், ஒரு மெழுகுவர்த்தியை பக்கத்தில் வந்து கொளுத்தி வச்சுக்கிட்டு அப்போவும் தொடர்ந்து விளையாடுறான் 8 வயசு பையன். அந்த பக்கம் இருக்கிறவங்க ஜெர்மனியில் இருக்கிறதுனால ஏசியில் உட்காந்து விளையாடுவாரா இருக்கும் தெரியல. விளையாடும்போது ஒரு 4 ரவுண்டு வரைக்கும் 5வது ரவுண்டு வரைக்கும் இவன் தொடர்ந்து வெற்றி பெற்று வரான். மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் குடிசையில் உட்காந்து மின்வெட்டில் பயப்படாமல் 8 வயசு பையன். 5வது ரவுண்டு போது துரதிருஷ்டவசமாக இந்த லேப்டாப்புடைய பேட்டரி சார்ஜ் பண்ண முடியாதுல்ல. ஆமாம், மின்வெட்டுன்னா. குடிசைனா ஒரு சாதாரண வீடு, நான் சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பங்களாலாம் இல்லை, சாதாரண வீடு. அது சார்ஜரில் போடுறது கூட வழி இல்லை. ஆனால் 8 ரவுண்டில் 5 ரவுண்டு வெற்றி பெற்றதுனால அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இந்த பையன் 8 வயசு பையன் யாரை பீட் பண்ணியிருக்காரு,
உலகத்தில் நம்பர் 7 இருக்கக்கூடிய அந்த வின்சென்ட் கேமரன் 8 வயசு பையன். அவருக்கு வயசு ரொம்ப கூட, அவர் 24 28 வயசு. அது 24 28 அவர் எவ்வளோ அனுபவமும் அதில் திறமையும் பெற்று இருப்பார். ஒரு 8 வயசு பையன் அவரை வந்து பீட் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம கள்ளக்குறிச்சின்னா வேற என்னமோ ஞாபகம் வர்ற அளவுக்கு அரசியல்வாதிகள் செஞ்சுட்டாங்க. தமிழமுதன் வந்து கள்ளக்குறிச்சிக்கே ஒரு நற்பெயரை ஈட்டி கொடுத்திருக்கிறார். யாராவது ஹீரோன்னு சொன்னால் இந்த மாதிரி சிறுவர்களை தான் நம்ம வந்து ஹீரோ சொல்லணும். நம்ம முன்னால் இப்போ இதுவரை இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இதுவரை இருந்த முதல்வர் ஸ்டாலின் யாரோ ஒருத்தன் உலகக்கோப்பை வந்து நாங்கள் மாற்றுத்திறனாளின்னு சொல்லி பாகிஸ்தானோட நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி வந்தான். உடனே அவனோட ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு விருதெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. அந்த கோப்பையை காமிச்சான். கடைசியில் பார்த்தா அப்படி ஒரு விளையாட்டே நடக்கலை. அவன் டுபாகூர். அவன் இத்தனை பேர் செக்யூரிட்டி, பாதுகாப்பு, உளவுத்துறையெல்லாம் தாண்டி அவன் எப்படி வந்தான்னு தெரில. சரி, இவர்கிட்ட போனான்ல. அடுத்தது உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு போனான், ஆஃபீஸ்க்கோ வீட்டுக்கோ, அங்கே தனியாக அவர் இருக்கிற இடத்துக்கு போகும்போது இதே கோப்பை வேற ஒரு கோப்பையை காமிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இங்கே புதுப்பேட்டையில் காயலாங்கடையில் வாங்கினது. எந்த இடத்துலையும் ஒரு செக்கிங் இது இப்படி ஒன்று நடந்ததுதான்னு ஒன்றும் இல்லை. சும்மா இப்போ ஃபோனில் தட்டி பார்த்தா கூகுளில் தெரிஞ்சிடும். பொய் சொல்லி பண்ணால் அதுக்கப்புறம் அது வெளியில் வந்தது, அவனை வந்து அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்படிலாம் வந்து நடக்கும்போது இந்த டுபாகூராக இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு விருது கொடுத்து ஃபோட்டோ எடுத்து விசாரிக்காமல் பண்ண ஒரு தமிழ்நாடு அரசு, திமுகன்றதை விட்டுருங்க, எந்த அரசாக இருந்தாலும், மாநில அரசோ மத்திய அரசோ, இந்த மாதிரி ஹீரோக்கள், இவர்கள்லாம் வந்து உண்மையான ஹீரோக்கள். இவர்கள் மீது மின்வெட்டை தாண்டி வெளிச்சம் வரணும். அந்த வீட்டுக்கு மின்வெட்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை செய்யணும். எந்த அரசு, மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி செய்யணும். கள்ளக்குறிச்சிக்கு வந்து ஒரு நல்ல பெயரும் வந்து இருக்கிறது தமிழமுதனால். ஓகே, அடுத்தாக புத்தூர்லேருந்து வேலுச்சாமி கேட்கிறார், கடும் வெயிலின் பாதிப்பை தடுக்க மக்கள் எங்கு சென்றாலும் கூலிங் கிளாஸ் அணிந்து செல்லுங்கள் என்று சொல்லிய கேரள முதல்வர் பினராயி விஜயன் இப்பேச்சினாலே சர்ச்சைகள் சிக்கப்பட்டிருக்கிறாரே. சிக்கிவிட்டிருக்கார். சிக்கியிருக்கார். ஏன்னா அவர் என்ன பண்ணார், சாதாரணமாக சொன்னார். சில சமயம் அரசியல்வாதிகள் ஏதோ நினச்சி பேச போக அது என்னவோ வேறு விதமாக திரித்து அது விமர்சனம் ஆகிடும். அந்த வகையில் எல்லாரும் இப்போ கூட தமிழ்நாட்டில் கூட சொல்கிறாங்க, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் போகாதீங்க, கத்திரி வெயில், அனாவசியமாக வெயிலில் போகாதீங்க, தண்ணி நிறையா குடிங்க. இதெல்லாம் வந்து வழக்கமாக சொல்கிறது தான். சுகாதாரத்துறை சொல்கிறாங்க, மற்ற ஒரு தனியார்கள் சொல்கிறாங்க, மருத்துவர்கள் சொல்கிறாங்க, ஆஸ்பத்திரிகளில், மருத்துவமனையில். அந்த மாதிரி அவர் வந்து சொல்லும்போது எங்கே போனாலும் வெளியில் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு போங்கன்னு அவர் சொன்னதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. அவர் பொதுவாக தான் சொன்னார். ஒரு நடிகை ஓரமாக, அந்த நடிகைனாலே எங்கேயா பிரச்சனை வந்துடும் போல. நடிகை ஸ்ரீவித்யா முள்ளச்சேரின்னு ஒரு அம்மா, ஏதோ டிவி சீரியல் அந்த மாதிரி நடிகை போல இருக்கவங்க. அவங்க இங்கே ஒரு கோயில் உள்ளே போயிருக்காங்க. கேரளாவில் வந்து நமது தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள், அதாவது அவளுடைய கோயில்களில் வந்து அந்த சனாதனம், அந்த பக்தி, அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த சுத்தமாக இருக்கிறது, ஆச்சாரமாக இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகம். நீங்கள் கேரளா குருவாயூர்லாம் போனீங்க, திருச்சூர்லாம் போனீங்கன்னா சட்டையை அவுத்துட்டு தான் போகணும். திருவனந்தபுரம், அனந்தபுரம் கோயிலெலாம் போனால் ஆண்கள் வந்து மேல் சட்டையை அவுத்துட்டு தான் போகணும், வேட்டி கட்டிட்டு தான் போகணும், பேண்டெல்லாம் போட்டுக்கலாம் போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இங்கே வந்து அரடாயிரம் போட்டு கூட கோயிலுக்கு போவாங்க, அது தவறு. ஆனால் வந்து அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. அங்கே கொஞ்சம் கேரளாவில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் இதுவாக உறுதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி போகும்போது இந்த பொண்ணு அந்த நடிகையை வந்து கூலிங் கிளாஸ் போட்டு போனது அங்கே ஒரு சர்ச்சையாயிடுச்சு. அதை நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தில், கேரள மக்கள், பொதுமக்கள் வலைதளத்தில் விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது கூலிங் கிளாஸ் அவுத்துட்டு போனால் என்ன, சாமியை பார்க்கும்போது நார்மலாக சாமியை பார்க்கும்போது இந்த குல்லா போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு மரியாதை நிமித்தம். அது டப்புன்னு என்ன பண்ணிடுச்சு, அது பிற்காலத்தில் அரசியல்வாதியாக வரும்னு நினைக்கிறேன். நான் போட்டு போனது வந்து நீங்கள் வந்து குற்றம் சொல்லாதீங்க. கேரள முதல்வர் பினராயி விஜயன் வந்து எங்கே போனாலும் கூலிங் கிளாஸ் போடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? அவர் சொன்னதை நான் கேட்டேன். முதல்வர் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். என்னை போய் வந்து குற்றம் சொல்கிறீங்களேன்னு சும்மா பாலத்தை அப்படி திருப்பி விட்டுடுச்சு. அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த கூலிங் கிளாஸை விட்டுருங்க, சனாதனத்துக்கு எதிராக, அதாவது சபரிமலையில் பெண்கள் வந்து அனுமதிங்கிறது வந்து கூடாதுன்னு
இந்துக்கள் இல்லாத வேறு மதத்தை சேர்ந்த 2-3 பெண்கள் சேர்ந்து வழக்கு போட்டாங்க. இவங்க இந்து இல்லை, இவங்க சபரிமலைக்கு போக வேண்டிய வேலை இல்லை, நீங்கள் சர்ச்சில் போகணுன்னு சொல்லி போடுங்க, இல்லை இஸ்லாமியராக இருந்தால் இப்போ கூட இஸ்லாமியர்கள் வந்து அவங்க நமாஸ் பண்ணும்போது பெண்கள் தனியாக பண்ணுவாங்க, ஆண்கள் தனியாக பண்ணுவாங்க. பல மசூதிகளில் பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரைட்டு தப்புன்னு சொல்லாமல் அது அவர்களுடைய மதம். அவங்க ஏதோ சப்போஸ் அதில் சில புரட்சிகளோ சில மாற்றங்களோ கொண்டு வரணுன்னாலும் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோன்னு வந்துடும், நம்ம தலையிடக்கூடாது, தேவையில்லை. ஆனால் இவங்க வந்து வேறு மதத்தை சேர்ந்து சபரிமலையில் போட்டு அதில் வேறு உச்சநீதிமன்றம் அப்போ வந்து போனால் என்ன தப்பு, இதெல்லாம் வந்து அப்போது ஆட்டுக்கால் பகவதி கோயிலில் சில நாட்கள் திருவிழாவில் நம்ம பேசியிருக்கோம், ஆண்கள் அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. சனி கோயிலில் வந்து வடநாட்டில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து பெண்கள் வரக்கூடாது. இந்த மாதிரி பல விதிமுறைகள் இருக்குது. ஒரு கோயிலில் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் வந்து 9 பேர் அமர்வு வந்து இதே சபரிமலை விஷயத்தில் பெரிய அளவுக்கு போய் ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு மத பழக்கத்தில் வந்து பழக்க வழக்கத்தில் நம்பிக்கைகளில் தலையிடுவதற்கு உரிமை இல்லைங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல், இந்த கூலிங் கிளாஸை விட்டுட்டு பாருங்க, இந்த தேர்தலில் என்ன நடந்திருக்கிறது? சனாதனத்தை எதிர்த்து பேசியவர்கள், சனாதனம் அப்படின்னு சொல்லுவது வந்து இந்து மதத்தோடு ஏந்தது, அதாவது இந்து மதத்தில் ஆன்மீகம்னு சொல்லலாம் பொதுவாக சனாதனம்ங்கிற வார்த்தை. அதை தாண்டி நீங்கள் அதில் சில மூட நம்பிக்கைகள் இருக்குன்னா அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது, தானாக மாறிக்கிட்டு வருது. முன்ன மாதிரி எல்லாமே அந்த என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது, 1000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, இன்னைக்கு நடக்க முடியாது, நடக்காது. சனாதனத்துக்கு எதிராக இருந்த அரசுகள் 3 அரசு காலியாகிடுச்சு. மேடையிலேயே சனாதனம் என்பது ஒழிக்கப்பட வேண்டியது, டெங்கு, மலேரியா, எய்ட்ஸுன்னு சொல்லி அறநிலையத்துறை சேகர்பாபுவையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சில அமைச்சர்களையும் வச்சுக்கிட்டு பேசினார் உதயநிதி. இன்னும் அந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது. ஆட்சி பறி போயிடுச்சு. ஆமாம், மேற்கு வங்காளத்தில் அந்த அம்மா சனாதனத்துக்கு எதிராக, நான் சொல்கிறது சனாதனம் சொல்கிறது இந்து மதத்திற்கு எதிராக என்ற அர்த்தத்தில், நான் வந்து இந்து மதம்னு தனியாக சொல்லலை, எந்த மதத்தையுமே நீங்கள் எதிர்க்காமல் ஒரு சமமாக பாவிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில். அது இந்துக்கள்னால் அடிங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த அம்மா தேர்தலுக்கு முன்னால், மம்தா. இந்துக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினரிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நான் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அவங்க யாரை சொல்கிறாங்க? முஸ்லீம்களை சொல்கிறாங்க. ஆமாம், முஸ்லீம்களிலிருந்து இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் ஆட்சியில் இருக்க வேண்டும்னு சொன்னாங்க தேர்தல் பிரச்சாரத்தில். இது வந்து இந்துக்களையும் அவமானப்படுத்துறது, அதே சமயத்தில் இஸ்லாமியர்களையும் அவமானப்படுத்துறது. ஏதோ அவர்கள் மூர்க்கர்கள், முரடர்கள், அவர்களை கட்டுப்படுத்துவது கஷ்டம், நான் தான் அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன், இப்படி சொல்றது வந்து அவங்களுக்கு பெருமையா? அவங்களுக்கும் அது பெருமை இல்லை, இந்துக்களுக்கும் பெருமை இல்லை. இப்படி சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறேன் மம்தா, முடிஞ்சு போச்சு. சபரிமலையில் அப்போ என்ன பண்ணார்? இந்த பெண்கள் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னா அப்போது இந்துத்துவ இயக்கங்கள் என்ன கேட்டது? இது இந்துக்கள் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், இது நீதிமன்றம் எதுக்கு? ரெண்டாவது ஒரு கிறிஸ்தவ பெண்மணிகள் ஏன் போனாங்க? அவங்க வர வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் சர்ச்சுக்குள்ளே போய் ஏதாவது கேள்வி கேட்குறோமா? ஒரு உதாரணமாக அப்படின்ன போது அவர் வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு, அதாவது சனாதனத்துக்கு எதிரான ஒரு நிலை எடுத்தார். அவர் இந்த தடவை ஆட்சி போயிடுச்சு. நான் வந்து பயமுறுத்தலுக்காக சொல்லலை, எதுவுமே நியாயமாக சொல்லும்பொழுது அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் சமுதாயத்தால். அது இந்த மத ரீதியாக சொல்லலை, மத ரீதியாக வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் பினராயி விஜயனும் அந்த தடவை அடிபட்டார், ஆட்சியை இழந்தார், திமுக ஆட்சியை இழந்தது, மம்தா திரிணாமுலும் ஆட்சியை இழந்தார்கள். 3 பேருமே சனாதனத்தை எதிர்த்து இஸ்லாமியர்களுடன் உறவாக இருந்தார்கள். அது உறவாக இருந்தது தவறில்லை, உறவாக இருப்பது போல் நடித்தார்களே, அதுதான் தவறு. அடுத்ததாக மன்னார்குடியிலிருந்து ராஜகோபால் கேட்கிறார், கோவை தெற்கில் தேர்தலுக்கு முன் கொடுக்கப்பட்ட தங்க நாணயத்திற்கான QR கோடு கூப்பன்கள் வழக்கம் போல அல்வாவாக முடிந்து விட்டதாமே. ஏங்க அது அந்த அந்த கூப்பனை வாங்கினவனுக்கு அல்வாவாக முடிஞ்சது, கொடுத்தவங்களுக்கும் அல்வாவாக முடிஞ்சிச்சு இல்லை? மக்கள் அல்வா கொடுத்துட்டாங்கல்ல. இந்த QR கோடை நம்பிட்டு, ஏன்னா இந்த QR கோடு என்ன சொன்னோன்னா, தங்க நாணயம் இப்போ கொடுத்தா வெளியில் தெரிஞ்சிடும், மாட்டிப்போம். சில இடங்களில் வந்து அந்த தங்க நாணயத்தை போய் கொடுத்துருக்காங்க, அது செக் பண்ண எந்த கோவை தெற்கில் யார் செந்தில் பாலாஜியுடைய இதெல்லாம் கொடுத்ததா சொல்லப்படுது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
போய் பார்த்தா அது வந்து செப்பு சும்மா அந்த மேலே பாலிஷ் எல்லோ கலரில் போட்டிருக்கு. இது அப்படின்னா ஏதோ ஒரு ஏமாற்று திட்டம். அது செந்தில் பாலாஜி போட்டாரா இல்லை அவர் தங்கமாக கொடுக்க சொல்லி கீழே உள்ளவன் மாற்றி போட்டான் தெரியாது நமக்கு. இதை விட வந்து என்ன சொல்லணும்னா, இப்போ கொடுத்தா பிரச்சனை வெளியில் வந்துடும், வெளியில் யாராவது காமிச்சிருவாங்க, ஒரு கியூஆர் கோடு போட்டு ஒன்று கொடுப்போம், இதை வச்சுங்க, அங்கே தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் நியரஸ்ட்டு நகை கடையில் கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அந்த கியூஆர் கோடை பார்த்துட்டு உங்களுக்கு 1 கிராம் தங்கம் கொடுத்துருவாங்க. இப்போ அதுக்கு வேலையே இல்லாமல் போச்சு. ஒரு கால் உண்மையிலேயே வந்து அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தாலே அதோடைய கதி நமக்கு தெரியாது. இப்போ ஆட்சிக்கு வரலன்னும் போது அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு, ஆக நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக கியூஆர் கோடு இப்படிலாம் கதை சொல்லி டோக்கன் கொடுக்குறேன்னு சொல்லி அல்வா கொடுத்தீங்கன்னா, மக்கள் அவங்க ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க, ஓட்டுச்சீட்டு, அதில் அல்வா கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து சிவராஜ் கேட்கிறார், 2021 2026 ஆட்சியில் கோவில் சொத்துக்கள், குடமுழுக்கு செலவுகள், பிரசாத விநியோகங்கள் இவற்றில் நடந்த ஊழல்கள் இந்த ஆட்சியில் குறைய வாய்ப்பு உள்ளதா? இல்லை, இப்போ தான் விஜய் வந்திருக்காரு. ஆமாம், அவர் இன்னும் ஆட்சியே அமைக்கல, எப்படி அமைக்க போகிறாருங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் அதில் இருக்குது. இதுக்கப்புறம் அவரும் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். போதைக்கான குற்றங்களை குறைக்கணும், சட்ட ஒழுங்கை சரி பண்ணணும், அதிகாரிகளை நியமித்து இதெல்லாம். அது அவருக்கு நம்பிக்கையான அதிகாரிகள். இது வரைக்கும் அவருக்கு அதிகாரிகளுடன் பழக்கமே இல்லாமல் இருந்திருக்கும், ஏன்னா அவர் அரசியலுக்கு புதுசுங்கிறதுனால. அவருக்குன்னு ஒரு நம்பகமான ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு, அவங்கள வச்சுட்டு 40 பேர், அந்த 40 பேரை வச்சுட்டு 400 பேர், இப்படித்தான் அவர் நிர்வாகத்தை பலப்படுத்த முடியும். அந்த மாதிரி வரும்போது இந்த கோவில் வந்து திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை என்பது வந்து அறமில்லாத துறையாக இருந்தது என்பது உண்மை. நாங்கள் 5000 குடமுழுக்கு பண்ணோம். ஒரு குடமுழுக்குலையாவது அரசு எவ்வளவு செலவு பண்ணிச்சு நானும் பல நிகழ்ச்சியில் கேட்டிருக்கேன். எல்லாமே நன்கொடையாளர்கள் அவர்கள்ட்டேருந்து வாங்கினது தான் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சு அப்போ ராமேஸ்வரத்தில் லட்டு, ராமேஸ்வரம்ன்றது மிகப்பெரிய ஒரு பிரபலமான கோயில். அந்த காலத்தில் ராமரே அங்கே வந்து வழிபட்ட, சிவனை வழிபட்ட தலம். இப்போ யாரும் பார்த்திங்கன்னா காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இந்திய அளவில் புகழ்பெற்று. அங்கே லட்டு விற்கிறதுல பாதி பணம் வந்து அரசாங்க செலவில் லட்டு தயார் பண்ணிவிட்டு, பாதி பணம் லட்டு விற்பனை ஸ்டால் வச்சுருக்கிறவர், அதாவது திமுக அவங்களோட தொடர்புள்ளவர், இல்லை திமுக நிர்வாகி சொந்தக்காரர், யாரோ ஒரு டெண்டர் எடுத்தவர். பாதி பணம் கோயிலுக்கு போதான், பாதி பணம் அவருக்கு போகுதான். அவர் வந்து டெண்டர் எடுத்து முழுக்க விற்பனை பண்ணணும்னா அந்த டெண்டர் பணத்தை கொடுத்துட்டு விற்பனை பணத்தை அவர் எடுத்துக்கலாம். கோயில் சார்பாக அவர் வந்து டெண்டர் இல்லாமல் கோயில் சார்பாக விற்கிறார் என்றால் அந்த பணம் யாருக்கு போகணும்? கோயிலுக்கு தான் போகணும். அவருக்கு அதில் ஏதாவது விற்பனைக்கு உண்டான ஒரு கமிஷனோ ஏதோ ஒரு இன்சென்டிவோ இருக்கலாம். இது ரெண்டும் இல்லாமல், ரெண்டு கேட்டான லட்டு வந்து கோயில் செலவில், அதை விற்று வர பணம் பாதி கோயிலில் கணக்கில் காமிச்சிட்டு பாதி. இது வந்து பல லட்சங்கள் வந்து ஒரு மாதத்திற்கு வந்து வரக்கூடிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில், அதாவது கும்போணம் பகுதியில் ஒரு கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அறநிலையத்துறை அமைச்சர் அவரை தானே கேட்கணும். முதல்வர் வரும், அந்த முதல்வர்லாம் வரமாட்டார். முதல்வர்னு அவர் படம் போட்டுருவாங்க, துணை முதல்வர் படம் போட்டு இவர்களுடைய ஆசியுடன் வாழ்த்துக்களுடன். அந்த முக்கியமான கடவுள் எந்த கோயிலோ அந்த கோயில் சாமி படம் கூட போகிறது இல்லை பல சமயங்களில், இல்லை போட்டால் சின்னதாக போடுவாங்க. அரசு என்னைக்கு அனுமதி கொடுக்குதோ அன்றைக்கி தான் குடமுழுக்கு நடத்தணும். அவங்க பார்த்து அந்த அர்ச்சகர்களோ மற்ற அந்த ஆகமம் தெரிந்தவர்களோ வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து குறிப்பாங்க, இந்த முகூர்த்தம்னு. அன்றைக்கி முடியாது. நாங்கள் என்றைக்கு சொல்கிறோமோ அன்றைக்கி தான், சௌகரியமோ அன்றைக்கி தான். அது மட்டும் இல்லாமல் குடமுழுக்கு நன்கொடையாளர்கள்ட்ட வசூல் பண்ணி குடமுழுக்கு செய்கிற அந்த பணிகளும் யார் செய்கிறாங்க? அங்கே உள்ள பணியாளர்கள், நிர்வாகிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. இதுக்கு அனுமதி யார் கொடுக்கணும்? அறநிலையத்துறை. அதுக்கு வந்து அமைச்சருக்கோ அந்த முக்கிய அதிகாரிகளுக்கோ குறைந்தபட்சம் 50 லட்ச ரூபா கொடுத்தா தான் அனுமதி. நன்கொடைக்கு கொடுக்கறது வேற. எவன் பணத்தையோ வாங்கி அங்கே செலவு பண்ணுறதுக்கு, உண்டியல் பணத்தை வாங்கி நீங்கள் வந்து சர்ச்சு ரிப்பேருக்கு, அப்புறம் இப்போ சமீபத்தில் கூட மின்சாரத்துறையில் சம்பளம் கொடுக்க முடியாமல் அறநிலையத்துறையிலேருந்து 80 கோடி ரூபா பணம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அறநிலையத்துறைக்கு மின்சாரத்துறைக்கு என்ன சம்பந்தம்? அறநிலையத்துறை பணம் என்பது என்ன? நீங்களோ நானோ இல்லை
இந்துக்களோ கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் வந்து உண்டியலில் போடக்கூடிய பணம், இல்லை அந்த கோயிலுக்கு வரக்கூடிய இந்த குத்தகை வருமானம். இதை நீங்கள் சர்ச்சு மஸ்குக்கு செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம், வேறு ஏதோ துறைகளுக்கு கொண்டு போகிறீங்க. ஆனால் அந்த கோயிலில் வந்து ஒரு குடமுழுக்கு சீரமைப்பு புனரமைப்பு செய்யணும்னா நன்கொடை வாங்கி பண்ணிடுவீங்க, அதுலேயும் ஊழல். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அனுமதி இந்த தேதியில் பண்ணுவோம், அது கூட அவங்க சொல்கிற தேதியில் பண்ணணும். இதை வந்து அனுமதி ஏன் அனுமதிக்கணும்? அறநிலையத்துறை உச்சநீதிமன்ற பல முறை சொல்லியும் உயர்நீதிமன்றங்கள் சொல்லி என்ன சொல்லுது, அங்கே உள்ள கணக்கு வழக்குகளை அவர்கள் சரிபார்ப்பதற்கு மட்டும்தான் அறநிலையத்துறைக்கு வந்து அதிகாரம் இருக்குது. பூஜா விவகாரங்களில் வழிபாட்டு முறைகளில் தலையிடுவதற்கு அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு பல முறை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் இவங்களை கேட்டு தான் தேதி ஃபிக்ஸ் பண்ணணுன்றது வழிபாட்டு முறையில் வந்து தலையிடுறதா இல்லையா? அது தலையிடுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு எதுக்கு பணம்? நீங்கள் அரசுலேருந்து 5 பைசா கொடுக்கலையே. இதுவரை இது நடந்து வந்தது. இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், ஆனால் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார், வேல் வாங்கினார். அப்போ அவர் மத அதே மாதிரி ஒரு மசூதிக்கும் போனார்னு நினைக்கிறேன். அப்போ எல்லா மக்களுக்கும் தானே அவர் முதல்வர், ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ ஒரு கட்சிக்கு மட்டும் அவர் முதல்வர் இல்லையே. அந்த வகையில் மத நல்லிணக்கமாக இந்த கோவிலில் நடக்கும் கொள்ளைகளை அவர் வந்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி என்றால் இந்த அறநிலையத்துறையை சீர்படுத்த வேண்டும். ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் லெவல்லையும் மத்திய அரசு லெவல்லையும் அறநிலையத்துறை என்பதையே கலைத்துவிட்டு எப்படி மசூதிகளும் தேவாலயங்களும் வந்து அவங்கவுங்க தனியார் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கோயில்களை அந்தந்த உள்ளூர் கமிட்டிகள் அமைத்து முதல்ல ஒரு சில கோயில்களை வந்து தமிழ்நாட்டில் 40,000 கோயில்கள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு இந்தியா முழுக்க கொண்டு வரணும்னு ஒரு ப்ரப்போசல் இருக்குது. அது வரும்போது வரட்டும். இப்போதைக்கு அறநிலையத்துறையை சீர்படுத்தி ஊழலை குறைத்து பக்தர்களுடைய நம்பிக்கை. ஏங்க நீங்கள் கொடுக்குற நன்கொடையில், இப்போ நான் கொடுத்த நன்கொடையே இந்த உப்புளியப்பன் கோயிலில் ஒரு 4.5 கிலோ தங்கம் கொடுத்தேன். அது வந்து இப்போ கேட்டால் அது காணுங்கிறாங்க, அது எங்கே வச்சுருக்கேன்னு கேட்டால் அது சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, தகவல் அறியும் சட்டத்தில் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் வழக்கு போடுறேன். தமிழ்நாடு அரசு மாறினா என்ன, அறநிலையத்துறை அதானே, நான் வழக்கு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4.5 கிலோ தங்கங்க, சபரிமலையில் 4.5 கிலோ தங்கம் போச்சுன்னா அது பெரிய இந்தியா முழுக்க செய்தியாகுது. திருசக்தி சுந்தரராமன் நான் கொடுத்தது போட்டால் அது சின்ன விஷயமா போடுறாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே மீடியா எல்லாமே இதுவரை திமுக ஆட்சிக்கு ஜால்ராக்களாக இருந்தது. இதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நான் சொல்கிறது வந்து ஏதோ என்னுடைய பெருமைக்காக சொல்லலை, என்ன மாதிரி எத்தனை பக்தர்கள் இருப்பாங்க. இவர்களுடைய பணமெல்லாம் வந்து கடவுளுக்கு போகணும், இல்லை சமுதாயத்துக்கு போகணும். இப்போ நானும் எவ்வளோ பள்ளிகள் ஏழை மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் இதய அறுவை சிகிச்சை உள்ள சேரியில் உள்ள குழந்தைகள், இந்த மாதிரி பத்திரிகையாளர் மன்றத்துக்கு பண்ணியிருக்கோம், ஏழை எழுத்தாளர்களுக்கு, இப்படியெல்லாம் வந்து ட்ரஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி பணம் டொனேட் பண்ணியிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்போ அந்த ஆர்வம் என்னை போன்றவர்களுக்கோ இல்லை மற்ற வேறு யாருக்கோ எப்போ வரும், அதில் ஊழல் நடக்கிறது என்றால் அது ஸ்டாப் ஆகிடும். நன்கொடை கொடுக்க மாட்டான். நம்ம நன்கொடை கொடுத்து கடைசியில் அது எதுக்கு பயன்படுமோ அதுக்கு பதில் எவனோ சாப்பிட்டு போகிறான்னா நான் ஏன் நன்கொடை கொடுக்கணும்னு வந்தால் அப்பொழுது இந்த வழிபாட்டு முறைகள், இந்த கோயில் பக்தி, இது எல்லாமே பாதிக்கப்படும். அரசும் கொடுக்காது, வாங்கி செலவு பண்ணும், ஊழலும் பண்ணும்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்து மதத்தை அழிப்பதற்கான, நான் அதனால் மற்ற மதங்களை பற்றி பேசலை, நான் என் வீடு டேமேஜ் ஆகணும் அப்படின்னா அது டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நான் அதை தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் மற்ற வீடுகளை பற்றி பார்ப்பேன். என் வீட்டில் ஜன்னல் உடஞ்சிருக்குன்னா அதை தான் முதல்ல ரிப்பேர் பண்ணுவேன். எடுத்து வீட்டு ஜன்னல் ரிப்பேராக இருந்தால் ஐயா அதை ரிப்பேர் மாதிரி இருக்குது, பார்த்துக்க என்ன வேணாலும் அதுவே அதிகம். அந்த அளவில் இது இப்போ அமையப்போகும் அரசு எத்தனையோ வந்து இந்த ஊழல்களை தடுக்கும் பொழுது அறநிலையத்துறை மிகப்பெரிய ஊழல் துறையாக இருக்கிறது, அதை கவனிக்க வேண்டும். ஓகே சார். அடுத்ததாக பொன்னேரியிலிருந்து எட்டியப்பன் கேட்கிறார், உலக அளவில் விமான சேவைகள் குறைவதும் விமான நிலையங்கள் மூடப்படுவதும் அதிகமாகி வருகிறதே, கவலையாக இல்லையா? ஆமாம், இந்த போர் மாறி போர், திடீர்னு போருன்றாங்க, திடீர்னு போர் நிறுத்தங்கிறாங்க, அப்புறம் கேட்டால் போர் நிறுத்தம் இல்லை, மறுபடியும் போருங்கிறாங்க. இன்றைக்கி போர் இருக்கா இல்லையான்றது, மழை பெய்யுமா வெயில் அடிக்குமான்றதை விட மோசமாக இருக்குது. ட்ரம்ப் ஒரு பக்கம் ஒன்று சொல்கிறாரு, ஈரான் வந்து இப்போ தான் கேட்டிருக்காங்கன்றாரு, ஈரான் நாங்கள் கேட்கவே இல்லைங்கிறாங்க. பாகிஸ்தானில் 2வது ரவுண்டு டாக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, ஈரானை நாங்கள் யாரையும் அனுப்பவே இல்லைன்னு சொல்கிறாங்க.
இப்படி ஒரு குழப்பமாக ஆளுக்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் வந்து என்னென்னா இந்த பெட்ரோல், டீசல், ஜெட் ஆயில், ஃபியூல் எல்லாமே விலை ஏறி இருக்கு. பல விமான நிறுவனங்கள் வந்து நடத்த முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நஷ்டங்களை தாங்க முடியாமல் ஏர் இந்தியாவே இப்போது இந்தியாவில் உதாரணமாக வந்து பல ஃப்ளைட்டுகள் வந்து குறைச்சிட்டாங்க. இப்போ இருக்கிறதே ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கிங்ஃபிஷரு, கோ ஏர்லைனு, அதுக்கப்புறம் பேரமௌண்ட்டு, அப்புறம் ஜெட்டு, ஏன்னா டெக்கானு, இப்படி நிறைய இருந்துச்சு. எல்லாம் மூடிட்டாங்க. ஊழல் காரணமாகவோ இல்லை நஷ்டம் காரணமாகவோ ஏதோ ஒரு காரணமாக, கடன் காரணமாகவோ எல்லாமே மூடிட்டாங்க. இருக்கிறது ஏர் இந்தியா, இண்டிகோ இருக்குது, ஏதோ ஆகாசான்னு ஒன்று, அதெல்லாம் சின்ன அளவில் 1-2 இருக்குது அந்த மாதிரி. இப்போது அமெரிக்காவில் வந்து ஸ்பிரிட்டுன்னு ஒரு பெரிய ஏர்லைன் அவன் எடுத்து மூடிட்டான், கட்டுப்படி ஆகலைன்னு. இப்போது உலகம் ஏர் இந்தியாவில் குறைச்சிருக்காங்க, இண்டிகோலையும் குறைச்சிட்டாங்க. என்ன நமக்கு கவலையாக இருக்குன்னா, இது வந்து இந்த போர்னாலேயும் இந்த பொதுவாகவே விமான சர்வீஸ் வந்து பெரிய ஒரு அளவுக்கு லாபம் தரலைங்கிறது வரலாறு பூர்வமாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலாம் நஷ்டமாக இருக்குது. ஒரு 5-10 வருஷம் நல்லா ஓடும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கடனில் முழுகிடும். ஜெட்டு, கிங்ஃபிஷரு, இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. டெக்கானு, பேரமௌண்ட்டு, நான் சொல்கிற எல்லா உதாரணங்களும் அதில் வரும். என்ன பயமாக இருக்குன்னா, மறுபடியும் நம்ம மாட்டு வண்டிக்கு தான் போக போகிறோமோ, மாட்டு வண்டி, குதிரை வண்டிக்கு தான் நம்ம போக வேண்டிய காலம். இந்த உலகம் உருண்டைங்கிற மாதிரி ஒரு ரவுண்டு போய் அங்கே தான் வருமோங்கிற ஒரு அளவுக்கு நிலைமை இப்படி இருக்கிறது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே சார். அடுத்ததாக கிருஷ்ணகிரியிலிருந்து தர்மராஜ் கேட்கிறேன். கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையில் 70 வயது விவசாயியை இரவில் வீட்டின் வெளியே உறங்கும் போது தலையில் கல்லை கொண்டு அடித்து கொலை செய்துவிட்டு அவரது 61 வயது மனைவியை வீடு புகுந்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்களே ஒரு 24 வயது இளைஞர். இதற்கு முடிவே வராதா? இதுதான் மக்கள் முடிவு சொல்லிட்டாங்க. ஆமாம், தேர்தலில் முடிவு சொல்லிட்டாங்க. இதற்கு முடிவு இல்லை, இதற்கு முடிவுன்னா அதான் நம்ம ஏற்கனவே பேசுனது தான். நீங்கள் பாருங்கள், 24 வயசு பையன் வாசலில் கைத்து கட்டியில் படுத்துட்டு இருக்காரு, 72 வயசு பெரியவர். அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன வச்சுருக்க போகிறாரு? கைத்து கட்டியில் ஒன்றும் இல்லை. அவரை தாண்டி போகும்போது அவர் மூச்சுக்கிட்டார் போல இருக்குது. உடனே அவர் சத்தம் போடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி அவர் தலைமை, ஏதோ ஒரு கல், அங்கேருந்து கல் ஏதோ ஒன்று தூக்கி அவர் மேலே கல்லால் பலமுறை அடிச்சிருக்கிறான். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற வழியிலே இறந்துருக்காரு. சரி, அதுக்கெல்லாம் முன்னால் அவர் அடித்து போட்டு அவர் மயங்கி வந்துட்டார், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். அவர் வீட்டுக்கு காவலாக படுத்திருக்காரு. அவர் அந்த மாதிரி கிராம வீட்டில் அப்படி வாசலில் காவலாக இது கைத்து கட்டில் போட்டு குறுக்கப்படுத்திருப்பாங்க. உள்ளே போனால் ஒரு 60-62 வயது மூதாட்டி. அந்த மூதாட்டியுடைய நகைகளை பறித்ததுடன் அவரை பாலியல் வன்முறை செய்கிறான். 24 வயசு. நம்ம திருப்பி சொல்கிறோம், இதுக்கெல்லாம் அந்த கஞ்சா போதை தான், மது கூட காரணம் இல்லை. மது ஒத்துக்கொள்ளலை நம்ம, இருந்தாலும் மதுவை விட கஞ்சா, அந்த மற்ற போதைப் பொருட்கள் தான் காரணம்னு. இதுக்கப்புறமாவது ஜாஃபர் சாதிக்குகள் தமிழ்நாட்டில் வந்து ஒடுக்கப்படுவார்களா? அவர்கள் மீது உண்மையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? அந்த போதை நடமாட்டம் வந்து போதைப் பொருட்கள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படுமா என்பது புதிதாக வந்திருக்கிற ஆட்சியில் இருக்கிற விஜய் தலைமையிலான ஆட்சி, அவருடைய முதல் பணி அதுதான் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது வந்து இந்த தேர்தல் இந்த கவுண்டிங் அன்னைக்கு நடந்தது. இந்த நிகழ்ச்சி ஊத்தங்கரையில் நேற்று அல்லது அதற்கு முன்னாலோ என்னமோ நடந்திருக்கு. ஆக தினமும் இது தொடர்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது புதிய ஆட்சியுடைய எவ்வளோ ப்ரையாரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, முதலிடம் பெற வேண்டிய முதல் உரிமை, இதெல்லாம் வந்து அவர்களுடைய கடமைகள். அந்த முதற் கடமைகளில் இதுவும் வரும். அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், கேள்விகளெல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலர் கட்சி, ஆமாம், தேசிய மலர் கட்சி வந்து 27 இடத்துல நின்று ஒரே ஒரு இடத்துல ஜெயித்தாங்க. அதுவும் குழுவாக இருக்கக்கூடிய பிரதேசத்தில் ஊட்டியில் ஜெயித்தாங்க. அவர் வந்து அந்த பழங்குடியினத்தை சார்ந்தவர், அந்த படகர்கள் என்றது. அதனால் ஒரு கால் ஜெயிச்சிருக்கலாம், கட்சியினால் ஜெயிச்சிருக்கலாம், இல்லை ஒரு கால் அந்த இனத்து. ஆனால் அந்த இனத்தை சேர்ந்த எதிர்பக்கமும் அதே இனத்தை சேர்ந்தவர் நின்னாங்க, அவர் ஜெயிச்சிட்டார். 27 இடத்துல நம்ம சின்ன ஜோசியத்தில் 2 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம், 1 ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அதே மாதிரி நம்ம சொன்னோம் தேமுதிகவில் வந்து 1 தான் ஜெயிப்பாங்க மேக்சிமம்னு சொன்னோம், அப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க. நாதாக்கால மேக்சிமம் 1 தான் அப்படின்னு சொன்னோம், அதுவுமே இல்லாமல் போச்சு. நாம் தமிழர். மதிமுகவில் 2ன்னா ஆனால் அது பிரயோஜனம் இல்லை, அது 2ம் சூரியனில் நிற்கிறாங்க, அவங்க வந்து தாண்டி கிண்டி எங்கேயும் போக முடியாது.
விசிகால 1 தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம், 2 ஜெயிச்சிருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் வன்னி அரசு ஒரு ஓட்டு வித்தியாசம் கொஞ்சத்தில் கடைசி ரவுண்டில் ஜெயிச்சிருக்காரு, 2 ஜெயிச்சிருக்காங்க. மக்கள் நீதி மையம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, தேர்தலையே நிற்கல, அவர் கிட்டத்தட்ட கட்சியை கலைச்சா மாதிரி அவர் எம்பி வாங்கிட்டு போயிட்டார். இது வந்து அரசியல் ஒரு பக்கம் இருக்க. இப்பொழுது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு, அதாவது தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கும்போது, இப்போ பிஜேபியில் ஒரு மத்திய அரசு, அதாவது தேசிய பிஜேபி தலைமையில் வேறு விதமான ஒரு எண்ணங்கள் ஓடுவதாக இப்போ வரும் செய்திகள் சொல்கின்றன. ஏன் நம்ம வந்து அதிமுகவை விட்டு விஜய் கட்சியுடன் கூட்டணி வைத்தால் என்ன பாராளுமன்ற தேர்தலுக்கு? அப்படி ஏன்னா விஜய்க்கும் வந்து மத்திய அரசுடைய தயவு தேவை, நிதி திட்டம், அதுவும் சிபிஐ அந்த விசாரணை அவர் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பாஜக அரசை திட்டுவது குறைந்து விட்டது. ஆமாம், அது ஒரு காரணம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் இந்த விஜயுடைய வெற்றிக்கு வந்து பாராட்டி பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாலேயும் பாஜகவிலிருந்து பெரிதாக விஜயை வந்து யாரும் வந்து விமர்சிக்கலை. நயினார் நாகேந்திரன் தலைவராக இருந்தால் கூட அவரே தோத்துட்டார், எல் முருகன்லாம் தோத்துட்டாங்க, வானதி சீனிவாசன் தமிழ் தோத்துட்டாங்க. இப்போ இது என்னன்னா, ஒரு சாரார் வந்து என்னன்னா அண்ணாமலையை மீண்டும் மாநில தலைவராக்க வேண்டும். நம்ம கூட நடுவில் பேசணும், ஆந்திராவில் அவருக்கு ராஜ்யசபா கொடுத்து ஏதாவது மத்திய மந்திரி ஆக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்கன்னு யாரோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தோம். அதற்கு பதிலாக இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அப்படி மத்திய மந்திரி ஆக்கி என்ன பிரயோஜனம்? எத்தனையோ இப்போ எல் முருகன் கூட தான் மத்திய மந்திரியாக இருந்தார். எத்தனையோ மந்திரிகள் ஒரு மந்திரியாக இருப்பார். மீண்டும் வந்து இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு அவரே தோல்வி அடைஞ்சிட்டார் அவருடைய தொகுதியில். இப்போ வானதி சீனிவாசன் தோல்வி, தமிழிசை தோல்வி, கிட்டத்தட்ட முன்னணி தலைவர்கள் பல பேர் தோல்வி. எச் ராஜா அவர்கள் பார்த்திங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கப்புறம் அவருக்கு வந்து மாநில தலைமை அளவுக்கு ஆக்டிவாக இருக்காரு. நான் போன வாரம் கூட அவரை நண்பருங்கிற முறையில் போய் உடல்நலத்தை விசாரிச்சுட்டு வந்தேன். ஆக்டிவாக இருக்கார், நடக்கிறாரு. பட் முன்னளவுக்கு ஆக்டிவாக வந்து அவரால் இருக்க முடியுமா? மாநில தலைவருங்கிற ஒரு பொறுப்பை தாங்குவாரா? அது அவங்க வந்து அதை கொடுக்க தயாராக இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையை மீண்டும் வந்து மாநில தலைவராக்கணும் அப்படின்னு பாஜகவுக்குள்ள ஒரு வலுவான குரல் வருது. இதை வந்து தேசிய தலைமை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா, அண்ணாமலைக்கு அதில் விருப்பமா இல்லையா, நம்ம அதை பற்றி பேசலை. அண்ணாமலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற குரல் தமிழக பாஜகவில், அதாவது அடிமட்டத்திலிருந்து அதிகமாக ஒலிக்கிறது. இது வந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் இவரை வந்து பாஜக மத்திய அரசில் ஏதாவது ஒரு மந்திரி ஆக்கலாம், எம்பி ஆக்கி அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு மீண்டும் மாநில தலைவர் ஆக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் தேசிய பாஜகவில் இருப்பதாகவும், அடுத்த 1-2 வாரங்களில் இதற்கான முடிவு தெரியும் என்பதுதான் இன்றைக்கு உள்ள காதோடு செய்தி. ஓகே சார், காதோடு மறுபடியும் மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.